ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு கடாயில். எண்ணெய் நல்லா சூடானோ அது கூட பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே ஒவ்வொரு பீஸ் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 250 கிராம் நம்ம பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து அது வதங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் அந்த எண்ணெய் பிசு இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா வரும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூடயே 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 200 கிராம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க தக்காளி இருக்குது, அதையும் அது கூடயே சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தால் தான் அடுத்து சிக்கன் சேர்க்க முடியும். வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தோடனே அது கூடயே 1 கிலோ சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. சிக்கனில் இருக்க நல்லா தண்ணியெலாம் குறையிற அளவுக்கு நல்லா வேக விடுங்க. அடுத்ததாக அது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 5 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறம் அது கூடவே 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மசாலாவும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விடுங்க. மசாலாவும் சிக்கனும் நல்லா இதை மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ அந்த மசாலா எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதுக்கூடவே உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், சிக்கன் நல்லா இருக்காது. மீடியமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது அந்த தண்ணியிலே நல்லா குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். சிக்கன் நல்லா வெந்துடும். அதுக்குள்ளே அது கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.